திருப்பள்ளி எழுச்சி பாடல் 1. போற்றியன் வாள் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைத்துணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல்சூழ் திருப்பெருந்துறையுறை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பாடலின் பொருள்: சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களை கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே, நந்தி கொடியை உடையவனே, என்னையும் ஆட்கொண்டவனே, என் வாழ்வின் முதல் பொருளே, பொழுது புலர்ந்து விட்டது. உனது பூ போன்ற திருவடிகளில் மலர் தூவி வழிபட வந்துள்ளேன். எம்பெருமானே, உன் அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக. பாடலின் விளக்கம்: திருப்பெருந்துறை எனப்படும் ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாதர் அருள் புரிகிறார். வாழும் காலத்தில் பல இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டி இறைவனிடம் நாம் வேண்டுகின்றோம். ஆனால் அவையெல்லாம் நம் உடலுக்கு தற்காலிக சுகமே தரும். ஆத்மாவுக்கு சுகம் வேண்டுமே, என்ன செய்வது? ஆத்மநாதராகிய சிவபெருமானை சரணடைந்தால் பேரின்பத்தை அடையலாம். மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டின் மந்திரியாகவே இருந்தவர். அவர் அனுபவிக்காத போகங்களா? ஆனால் இறைவன் அவரை என்ன செய்தான்? போர்ப்படைக்கு குதிரை வாங்கும் சாக்கில் தன் தலத்துக்கு வரவழைத்தான். உண்மையான இன்பம் என்ன என்பதை அறிய வைத்தான். அமிழ்தினும் இனிய திருவாசகத்தை எழுத வைத்தான். அவரை ஆட்கொண்டான். நாமும் அவரது கவி அமுதத்தில் மூழ்கி எம்பெருமானின் திருவடிகளை அடைவோமே.